சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். தண்ணி முழுகிற அளவு வச்சுருக்கேன். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். விசில் இன்னும் போடல. ப்ரெஷர் வரும்போது விசில் போட்டுட்டு 2 சவுண்ட் வச்சு எடுக்க போகிறேன். சிம்லாம் பண்ணல, ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடு வந்திருக்கு. இப்போயே நான் இதில் பொடியெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதே 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை. இந்த மாதிரி பொங்கி வரும். இப்போ உங்களுக்கு மசாலாவும் லைட்டாக ஃப்ரை ஆகிருக்கும். அந்த ஃப்ளேவர் உங்களுக்கே தெரியும். அந்த டைமில் கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். கருக விட்டுறாதீங்க. ரொம்ப எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா கரிஞ்சிடும் மசாலா எல்லாம். இப்போ கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்கு சேர்த்துட்டேன். எனக்கு காரம் மட்டும் கம்மியாக இருந்தது. ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அப்படியே சிம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் பாட்டம் திக்காக உள்ளதாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக வரும். நான் அதை மாதிரி தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வைங்க. 20 to 25 மினிட்ஸ் வச்சுருப்பேன் நான். ஏன்னா குவான்டிட்டி நாங்கள் அதிகம் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க.